Hello all, welcome to our Crafty World family. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசின் கஸ்டமைஸ்டு நோட் புக் ஆர் டைரி வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நோட் புக் செய்கிற இல்லாட்டி அந்த டைரி செய்கிறதுக்கான மோல்டு வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ நான் A6 சைஸ் தான் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதிலே வந்துட்டு A4 A5 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மோல்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரெசின் வந்துட்டு 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி டாப் அண்ட் பாட்டமில் வந்துட்டு இந்த மாதிரி வேவ்ஸாக வந்துட்டு ரெசினை போர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 மைக்கா பவுடர் வந்துட்டு லெஃப்ட் சைடு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அதுவுமே வந்துட்டு நம்ம இது டெக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் செஞ்சுருந்த நோட் புக் யூஸ் பண்ணி தான் நான் 2023 மூட் போர்டு வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மூட் போர்ட் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். 2023 போஸ்ட் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான். ஸோ அதோட டுட்டோரியல், அதாவது அந்த நோட் புக் வந்துட்டு எப்படி செஞ்சேன் அப்படின்ற ஒரு பெஸ்ட் டுட்டோரியல் வீடியோ தான் இதுவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு அகைன் இன்னொரு 2:1 ரேஷியோவில் வந்துட்டு நான் ரெசின் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிங்க் கலர் மைக்கா பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் கோல்டு மைக்கா பவுடர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ இல்லை என்ன பிக்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் மைக்கா பவுடர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படி இல்லாட்டி ஆல்கஹால் இங்க்ஸ் இல்லாட்டி ஆல்கஹால் பிக்மெண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைக்கா பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷைனிங் லுக்கும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நம்ம பிக்மெண்ட் இல்லை ஆல்கஹால் இங்க்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை விட மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு இன்னும் லுக் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் மைக்கா பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சென்டரில் வந்துட்டு பிங்க்கு அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதே காம்பினேஷனில் ஒரு ரெசின் பென்மே வந்துட்டு செஞ்சு எடுத்துடலாம். அப்படின்றதுக்காக பிங்க் கலர் கிளிட்டர் பென் இருக்கும்ல, ஸோ மெஜந்தா ஆர் பிங்க் அந்த கலர் கிளிட்டர் பென் எடுத்துகிட்டு அந்த ரீஃபில்லில் மட்டும் வந்துட்டு இந்த பென் மோல்டு இருக்குல்ல, அந்த பென் மோல்டுக்குள்ளே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றது நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்களுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அதே பிங்க் கலர், அதாவது நான் டைரிக்கு என்ன கலர் யூஸ் பண்ணியிருந்தேனோ அதே கலர் வந்துட்டு இதில் மேலே நான் போர் பண்ணிக்கிறேன். ஸோ டைரியோட கலர் காம்பினேஷனில் தான் வந்துட்டு நான் இதையுமே பெண்ணுமே செய்ய போகிறோம். ஸோ ரெண்டுமே ஒரு செட் ஆஃப் காம்போ மாதிரி இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் அண்ட் பிளெயின் ரெசின் அண்ட் ஹார்டன் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு போர் பண்ண போகிறேன். அதாவது பெண்ணோட எட்ஜில் வந்துட்டு போர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்குறது, ரெசின் மோல்டு, பென் மோல்ட்ஸு, நோட் புக் மோல்டு எல்லாமே எங்கே வாங்குறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அது எங்கே வாங்கணும் அப்படின்ற தேட வேண்டிய அவசியமே கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். இந்த மோல்டோட டீட்டெயில்ஸ், ரேட் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ரெசின் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட வந்து பை பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா 6 hours கழிச்சு இந்த மோல்டு வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆயாச்சு. இப்போது இதில் வந்துட்டு மேலே நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கோட்ஸ் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு நான் மூட் போர்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டு எனக்கு பிடிச்ச கோட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன கோட் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ த திங்ஸ் விச் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஸோ நான் எல்லா வீடியோலுமே மோஸ்ட்லி வந்துட்டு இதை சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ, உங்களுக்கு எந்த விஷயம் ஹாப்பினஸ் கொடுக்குமோ அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நம்ம இதை பண்ணணுமே அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க. பிடிச்சி சந்தோஷமாக பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு கண்டிப்பாக அது நமக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ எல்லாமே மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2023 இயருமே வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி அமையணுன்றதுக்காக நான் இந்த கோட்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஃப்ரண்ட் பேஜில் வர மாதிரி வந்துட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான கோட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்து அதுவுமே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதுலேருந்து வந்து நம்ம டிமோல்டிங் பண்ணிடலாம். இது டிமோல்டிங் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் அந்த ஸ்பைரல் அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து டிமோல்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். டிமோல்டிங் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைட். இதே மாதிரி வந்துட்டு நான் பேக் சைடுமே வந்துட்டு இன்னொன்று செஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம பேப்பர்ஸ் அது
எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இந்த நோட் புக்கில் நான் வந்துட்டு அன்ரூல்டு ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு A4 ஷீட்டை வந்துட்டு இந்த A6 சைஸில் நான் கட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 ஷீட்ஸ் வர மாதிரி, அது 20 to 30 பேப்பர்ஸ் வர மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேஜஸ் இருக்க நோட் புக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மூட் போர்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு அதிகமாக பேப்பர்ஸ் தேவைப்படாது. அதனால் வந்துட்டு நான் 20 to 30 வரைக்கும் எடுத்திருக்கேன். பட் இதுவே வந்து நல்லா ஒரு பெரிய டைரி மாதிரியே வந்துட்டு கிடச்சிருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஹோல்ஸ் போடணும். அதுக்காக அந்த பேப்பரை வந்துட்டு அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரெசின் நோட் புக்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைரல் ஹோல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் வச்சுட்டு அந்த நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு டபுள் பஞ்சிங் மிஷின் வாங்கலாம்னு நினச்சேன். பட் இதில் வந்துட்டு ஸ்பைரல் ஹோல்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக அமையாது. அதனால சிங்கிள் பஞ்சிங் மிஷின் வந்துட்டு வாங்கிட்டு அதில் இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸ்லையுமே வந்துட்டு ஹோல்ஸ் போட்டாச்சு. ஆக்சுவலி இந்த ஹோல்ஸ் போடுற ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் நிறைய வச்சு விளையாடுவோம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் எல்லா பேப்பர்ஸ்லையுமே வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இதை வந்துட்டு நம்மளோட ரெசின் நோட்டில் வந்துட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோட் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு ரெசின் நோட்ஸ்க்காகவே தனியாக இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பைரல் ஹூக்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம நார்மலாக ரெக்கார்ட் நோட்டுக்கெலாம் ஸ்பைரல் போடுவோம்ல, நீங்கள் அது யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ரெசின் நோட் புக்குன்னு தனியாக இருக்க இந்த ஸ்பைரல்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது அண்ட் கோல்டு அண்ட் சில்வரில் வந்துட்டு இருக்குது. இதுவுமே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் DM பண்ணி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெசின் ரிலேட்டடாக என்னெல்லாம் ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வந்துட்டு இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை DM பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது இந்த ஸ்பைரலில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேப்பர் எல்லாத்தையுமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட ஃப்ரண்ட் பேஜுமே வந்துட்டு அதில் ஸ்டிக் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு ரெசினில் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ஃப்ரண்ட் பேஜ், ஸோ அதையுமே வந்துட்டு ஸ்பைரலில் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஸ்பைரலுமே வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எந்த பேப்பர்ஸுமே வந்துட்டு ரிமூவ் ஆகாது. ஒரு பர்ஃபெக்ட் நோட் புக் மாதிரி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசின் நோட் புக் ஆர் டைரி வந்துட்டு ஃபுல்லாக பக்காவாக பர்ஃபெக்டாக வந்துட்டு ரெடி ஆயாச்சு. எனக்கு இந்த ரெசின் நோட் புக் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் அன்ரூல் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ரூல்டு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டைரி ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வைக்கிற ஷீட்ஸு அண்ட் ரெசின் கஸ்டமைஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஓன் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களோட நோட் புக்கை டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட நோட் புக் ரெடி ஆயாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பென் வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பென்னு வந்துட்டு நம்ம இப்போ எப்படி செய்ய போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பென்னுமே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆயாச்சு. இப்போ அதை வந்து நம்ம டிமோல்டிங் பண்ணி எடுத்துடலாம். டிமோல்டிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சேம் அதே கலர் காம்பினேஷன் வந்துட்டு நமக்கு கிடச்சிருந்தது. அதே பிங்க் அண்ட் கோல்டன் காம்போவில். அண்ட் அந்த கலருமே வந்து நான் பிங்க் கலர் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணியிருந்ததால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் 2023 மூட் போர்டோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேஜ்மே வந்துட்டு இந்த பென் யூஸ் பண்ணி தான் எழுதியிருப்பேன். அதை வந்து நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுவேன். அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வேர்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ரெசின் பென் யூஸ் பண்ணி ரெசின் கஸ்டமைஸ்டு நோட் புக்கில் வந்துட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்துட்டு 2023 மூட் போர்டுக்காக யூஸ் பண்ண போகிறதுனால நான் வெல்கம் 2023 அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் ரெசின் பென் யூஸ் பண்ணி வந்துட்டு எழுதிக்கிறேன். உங்களுக்கு இதில் ரெசின் பென் பிடிச்சிருக்கா இல்லை ரெசின் நோட் புக் பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வந்துட்டு 2023 என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெசினில் வந்துட்டு நியூவாக வேறு என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஐடியாஸ் இருக்குது அப்படின்றதுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக அது எல்லாமே ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய பெஸ்ட் டுட்டோரியல் வீடியோவாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching this video. Bye bye. Have a great year.